The Chunin exam stage 2, the forest of death. இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. பயம் வரணும் தானே ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு பேர் வச்சிருக்காங்க. Exam stage 2, the forest of death. இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. பயம் வரணும் தானே ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு பேர் வச்சிருக்காங்க. இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்களா? அப்படி உள்ள போனா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். கூட்டத்துல பயம் இல்லாத ஒருத்தர் இருக்கான் போல. கத்திய பார்த்தும் கொஞ்சம் கூட அசரல. நீ அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டல்ல? இந்த மாதிரி தைரியமா உள்ள போனவங்க எல்லாரும் ரத்தம் சிந்திதான் வெளியில வந்திருக்காங்க. உன்னோட கத்திய உன்கிட்ட திரும்ப கொடுக்கலாண்டா வந்தேன். உதவிக்கு ரொம்ப நன்றி கிராஸ் நிஞ்சா. எனக்கு இவ்ளோ பக்கத்துலதான் நிக்க போறேனா? உன்னோட முடிவு கண்டிப்பா மோசமானதா தான் இருக்கும். நான் உன்னை தாக்குறதுக்காக வரல. நானும் நாக்க வச்சு அந்த மாதிரி பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் உடனே கோவம் வருது. கண்டிப்பா ஏதோ சரியில்லை. இந்த டெஸ்டுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இந்த ஃபார்மை தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணி ஆகணும். என்ன ஃபார்ம் அது? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பழி ஏமல விழுந்துரும்ல. ஒட்டுமொத்தமா 26 டீம் இந்த டெஸ்ட்ல பங்கேற்க போறாங்க. அதனால இதுல பாதி டீம் ஹெவன் ஸ்க்ரோலை கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் மிச்சம் பாதி எர்த் ஸ்க்ரோலை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. எல்லா டீமுக்கும் இது 2ல ஒரு ஸ்க்ரோலை நான் கொடுக்கறேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எங்கல்ல பாதி பேர் ஃபெயில் ஆயிடுவோம் போலயே. அதுவும் இல்லாம அந்த ஸ்க்ரால் எல்லா டீமுக்கும் கிடைக்காது. இது சுலபமா இருக்க போது நான் சொல்லவே இல்லையே. இத மொத்தமா 5 நாளுக்குள்ள முடிச்சாகணும். 5 நாள் அங்க இருக்கணுமா? சாப்பாடுக்கு நாங்க என்ன செய்யறது? உள்ள போய் சுத்தி பாருங்க. காட்டுக்குள்ள ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கு. உங்க எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா இது பெரிய சேலஞ்ச் தான். இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்க போகுது. அதனால இதுல கண்டிப்பா 3/4 பேர் நொந்து போக போறீங்க. சரி, ஒரு சந்தேகம். பாதி எக்ஸாம்ல முடியலனா வெளியே வந்துடலாமா? நீ நினைச்சா போகலாம். ஆனா கண்டிப்பா எதிரி உன்னை கொல்லாம விட மாட்டான். ரொம்ப சந்தோஷம். ஏண்டா இங்க வந்தோமோன்னு யோசிக்க போறேன். உங்க எல்லாரோட நேர்மையை பரிசோதிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரால் டெஸ்ட். எல்லா ரூல்ஸையுமே சொல்லிட்டேன். இப்போ எல்லா டீமும் உங்களோட ஃபார்ம் எடுத்துட்டு போய் எங்க கொடுத்து உங்களோட ஸ்க்ரால்ஸை வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஆலோசனையை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. யாரும் செத்துறாதீங்க. இங்க தகவலை திருடினா மட்டும்தான் வாழ்வா சாவாங்கிற விஷயம் தெரியும். இங்க நடக்க போற டெஸ்ட பத்தி இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட பத்தி கேள்விப்பட்டதும் தெரிச்சு ஓடி இருப்பான்னு நினைச்சேன். அதை விட்டுட்டு இன்னும் இந்த டெஸ்ட்ல பங்கேற்க போறியா என்ன? பொறாமையா இருக்கா? சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மொக்க. நல்ல வேளை அவங்க நம்மள திட்ட ஆரம்பிக்கல. ஆமா, எதுக்கு அவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? என்ன கேட்டா அவங்க சண்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு நேரம் இல்ல. நருட்டோ, அது வந்து நான் இங்க சும்மா தான் வந்தேன். ஏன் இந்த இனாட்டா எப்பவுமே வினோதமாவே நடந்துகிட்டு இருக்கா? உனக்கு அடிபட்டு இருக்கா? இந்த என்கிட்ட மருந்து இருக்கு. சரி, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். சரி, எல்லாரும் வாங்க. உங்க எல்லாருக்கும் ஸ்க்ரால்ஸ் கொடுக்க போறோம். நான் சொல்றத கேளுங்க. எல்லா டீமுக்கும் ஸ்க்ரால்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப எல்லாரும் அவங்க கேட்ல போய் நில்லுங்க. கேட் திறந்த உடனே உங்களோட டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். சரி சரி, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கு, அப்புறம் காரம் போட்ட சிப்ஸ் அதுவும் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராபெரி போட்ட கேக் இருக்கு. இங்க இருக்கிற நிஞ்சாஸ் எல்லாருமே என் கூட மொத தயாராகிருங்க. உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நருட்டோவா கொக்கா. ஆமா, சரியா சொன்ன. பேசுறத நிறுத்திட்டு எல்லாரும் தயாராகுங்க. டெஸ்டோட 2வது பகுதி இப்ப ஆரம்பிக்க போகுது. முதல்ல யார பிடிக்கணும்னு தெரியும்ல? அந்த 3 பொடி பசங்களை தானே. என்ன விளையாடுறியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட போறேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் பலசாலியா இருக்கணும்னா சாப்பிடணும், அப்பதான் முடியும். நீயும் உன்னோட சாப்பாடும். இது சர்வைவல் டெஸ்ட்ன்றத மறந்துடாத. கேண்டியை விட குணா இதான் ரொம்ப முக்கியம். சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. இப்பவே முடியல. இது 10 இன்னும் 5 நாள் இருக்கணுமா? உள்ள விளையாட்டு ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம பயப்படாத, நாம தூள் கலப்பலாம். வா, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல இங்க இருந்து போ. நீ ஒண்ணு குழந்தை கிடையாது, பெரிய மனுஷன் ஆயிட்ட. மறைவான இடத்துக்கு போ.
Eat or be eaten. Panic in the forest. பிரமாதம். இப்போதான் நிம்மதியா இருக்கு. சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. சில நேரங்கள்ல ஏன் தான் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. சாஸ்கே, அவன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணலையே. இப்ப எதுக்காக நீ அவனை இப்படி அடிச்ச? கண்ணை திறந்து பாரு, உனக்கே தெரியும். உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் திறமை நருட்டோவை விட மோசமா இருக்கு. நீ யாருங்கிற உண்மையை சொல்லு. பரவாயில்ல, நீ என்னோட நாடகத்தை கண்டுபிடிச்சிட்ட. சொல்லுங்க.